A bag contains 5 red balls, 6 white balls, 7 green balls, 8 black balls. One ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இங்க பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரெட் பால்ஸ்க்கு வந்து 5ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப n ஆஃப் கேபிட்டல் ஆர், ரெட்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம், 5ன்னு எழுதிக்கலாம். W கொடுத்திருக்காங்க, அப்ப n ஆஃப் W வந்து 6, n ஆஃப் கேபிட்டல் G வந்து 7, n ஆஃப் கேபிட்டல் B வந்து 8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கிவன் சொல்லி போட்டுட்டு இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n ஆஃப் s கண்டுபிடிக்கணும். ஸோ n ஆஃப் sனா இது எல்லாத்தையும் ஆட் பண்றது தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு என்ன இருக்கு, 5 plus 6 plus 7 plus 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 11, 18, 26 நமக்கு கிடைக்குது. அப்ப n of s வந்து 26. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n ஆஃப் ஒயிட் பால் வந்து எவ்வளவு இருக்கு, நமக்கு 6 இருக்கு. இதுல இருந்து p of w நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of w by n of s. இப்போ n of w வந்து 6 வந்திருக்கு, n of s பாத்தீங்கன்னா 26. ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு 3 டைம்ஸ், இது பாத்தீங்கன்னா 13. அப்ப 3 by 13 அப்படின்னு கிடைக்குது p of w. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் ஆர் ரெட் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாவே இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா யூனியன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இந்த ஆருக்கு பதிலாக நீங்க யூனியன் போடணும் அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த B யூனியன் R இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of B plus P of R minus P of B intersection R. இது ஏற்கனவே நம்ம A யூனியன் B வச்சு படிச்சிருக்கோம் இல்லையா, அதையே வந்து B யும் R யும் யூஸ் பண்ணி இங்க போட்டுக்கோங்க. சரி, இப்ப பாருங்க P of B நம்ம எப்படி எழுதலாம்னா n of B by n of S ன்னு எழுதலாம். P of R எப்படி எழுதலாம்னா n of R by n of S ன்னு எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, P of B intersection R அப்படின்னா n of B intersection R by n of S ன்னு எழுதிக்கலாம். சரி, n of B வந்து நமக்கு தெரியும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 8ன்னு இருக்கா. n of s பாத்தீங்கன்னா நமக்கு 26 வந்திருக்கு. அதே மாதிரி n of r பாருங்க 5 இருக்கு, n of s வந்து 26. சோ 5 by 26 வரும். இப்ப பாருங்க இன்டர்செக்ஷன்னா காமன் அர்த்தம். பிளாக்குக்கும் ரெட்டுக்கும் காமன் வந்து நமக்கு கிடையாது, அது வந்து 0. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படின்ட்டு போட்டுடலாம். இப்ப பாருங்க டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டர் போட்டு இந்த ரெண்டு நியூமரேட்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும். ஸோ 13 டேபிள்ல 26 2 டைம்ஸ் வந்து நமக்கு கேன்சல் ஆகும். அப்ப 1/2ன்னு கிடைக்குது. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் பிளாக் ஆர் ரெட் பாத்தீங்கன்னா 1/2ன்னு கிடைக்குது. தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா நாட் ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் W. நீங்க என்ன பண்ணணும்னா நாட் அப்படின்னு சொன்னா டபிள்யூக்கு பார் போட்டுக்கணும். ஓகே, பி ஆஃப் டபிள்யூ பார் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி பார் வந்துச்சுன்னா ஒரு விஷயம் நடக்கிறதும் நடக்காததுக்கும் ஆட் பண்ணும் போது நமக்கு 1 கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா டபிள்யூ பார்னா நாட் ஒயிட். அப்ப வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் பி ஆஃப் டபிள்யூ அப்படின்னு போடணும். இன்கேஸ் இங்க டபிள்யூ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், 1 மைனஸ் பி ஆஃப் டபிள்யூ பார்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 1 மைனஸ் பி ஆஃப் டபிள்யூ. பி ஆஃப் டபிள்யூ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம் 3/13 சொல்லிட்டு. சோ அதை எடுத்துட்டு வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம் 3/13. இங்க வேணா from 1 கூட எழுதிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க இதுக்கு எல்சிஎம் வந்து நமக்கு 13 வரும். அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 13 வரும், மைனஸ் இங்க 3 வரும். சோ மைனஸ் பண்ணா நமக்கு என்னகும் 10/13 கிடைக்கும். சோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஒயிட். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னா ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட்டும் கிடையாதுன்னா பார், அண்ட் பிளாக்கும் கிடையாதுன்னா இதுக்கும் பார். இந்த இடத்துல அண்ட். சோ பாருங்க ஒயிட்டும் கிடையாது பிளாக்கும் கிடையாதுன்னா நமக்கு மொத்தமா 4 கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்ப ஒயிட்டும் பிளாக்கும் கிடையாதுன்னா மிச்சம் இருக்கிறது என்னென்ன, ரெட்டும் கிரீனும் தான். சோ அதை மட்டும் போட்டுட்டாவே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சோ ரெட்டும் கிரீனும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கிரீன். சோ இதை ஆட் பண்ணிட்டாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர்னா இது எப்படி எழுதலாம், n ஆஃப் ஆர் பை n ஆஃப் s ன்னு எழுதலாம். அதே மாதிரி p ஆஃப் g எப்படி எழுதலாம், n ஆஃப்
g by n of s ன்னு எழுதலாம். So n of r வந்து எவ்வளவுன்னு பார்க்கலாம். n of r வந்து 5. So இங்க 5 by n of s வந்து 26 plus n of g பாருங்க 7. So 7 by 26. இப்போ denominator சேமா இருந்தா numerator ஆட் பண்ணிக்கலாம். So 5 plus 7 வந்து நமக்கு 12 ன்னு கிடைக்கும். இத வந்து நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ல இது 6 டைம்ஸ் வரும். 2 டேபிள்ல பாத்தீங்கன்னா 1 2s are 2, 3 2s are 6. அப்ப எவ்வளவு கிடைக்குது? 6 by 13 ன்னு கிடைக்குது. So probability of not white and not black. அதாவது probability of neither white nor black 6 by 13 கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான் இந்த sum. In a box there are 20 non-defective and some defective bulbs. அதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து 20 non-defective bulbsம் some defective bulbsம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If the probability that a bulb selected at a random from the box found to be a defective is, அதாவது probability of defective bulb, அதாவது P of defective bulb வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 3/8 ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே probability கொடுத்துட்டாங்க defectiveக்கு. Find the number of defective bulb, அதாவது n of defective bulb வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்களோ எழுதிக்கலாம். நான் டிஃபெக்டிவ் பல்ப் வந்து 20 ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க டிஃபெக்டிவ் பல்ப் எவ்வளவுன்னு சொல்லல. இதை வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். சோ அத தான் இங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. find the number of defective bulb. அந்த x தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ எப்படி எழுதிட்டோம்னா let the number of defective bulbs be x ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து அவங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் நான் டிஃபெக்டிவ் பல்ப்ஸ் வந்து 20 நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு n of s கிடைக்கும். சோ n of s equal to 20 plus x ன்னு கிடைச்சிடும். சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா probability of defective bulb கொடுத்துட்டு number of defective bulb வந்து கேட்டிருக்காங்க, x கேட்டிருக்காங்க. சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து a அப்படின்ற ஈவெண்டா எடுத்துக்கலாம். சோ let a be the event of selecting defective bulbs அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப n of a பாத்தீங்கன்னா x ன்னு நம்ம எடுத்திருக்கோம். அந்த x தான் கண்டுபிடிக்க போறோம். சரி இப்போ நமக்கு p of a வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. p of a வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. 3/8 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ இந்த n of a தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ p of a வை எப்படி எழுதலாம்? n of a by n of s ன்னு எழுதலாம். இங்க 3/8 ன்னு போட்டுக்கலாம். n of a எவ்வளோ? x by n 20 plus x equal to 3/8 ன்னு போட்டுக்கலாம். இப்ப நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்ப இது என்ன ஆகும்னா 8x ஆ மாறும். இது 3 into 20 plus x ஆ மாறும். இப்ப இந்த 8x அப்படியே வச்சுக்கலாம். இப்ப 3 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 into 20 வந்து 16 கிடைக்கும். 3 into x வந்து 3x ன்னு கிடைச்சிரும். இந்த x நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப பாத்தீங்கன்னா 8x இந்த பக்கம் வரும்போது அது -3x ஆ மாறிடும். இந்த 60 அப்படியே இருக்கட்டும். 8xல 3x போச்சுன்னா நமக்கு 5x ன்னு கிடைக்கும். இங்க 60 இருக்கும். நமக்கு x தான் வேணும். சோ மல்டிப்ளைல இருக்க 5 இந்த பக்கம் வரும்போது டிவைடட்ல வந்துரும். 5 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10. அப்ப x பாத்தீங்கன்னா நமக்கு 12 ன்னு கிடைக்குது. சோ லாஸ்டா எப்படி எழுதிக்கலாம்னா therefore number of defective bulbs is 12 ன்னு எழுதலாம். Some boys are playing a game in which the stone thrown by them landing in a circular region is considered as win and landing other than the circular region is considered as loss. What is the probability to win a game அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா some boys வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டோன் வந்து தூக்கி போடுறாங்க. தூக்கி போடும்போது இந்த சர்க்குலர் ரீஜியன்ல அந்த ஸ்டோன் விழுந்துச்சுன்னா அவங்க வின் பண்ணுவாங்களாம். அதுவே இந்த சர்க்குலர் ரீஜியன்ல விழாம இந்த இடத்துலயே வேற எங்கேயாவது விழுந்துச்சுன்னா அவங்க வந்து லாஸ் ஆவாங்களாம். சோ வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. பைக்கு நமக்கு இங்க வேல்யூ கொடுத்திருக்காங்க. சரி இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? n of s கண்டுபிடிக்கணும். n of s னா டோட்டலா இருக்கிறது தான் நம்ம n of s ன்னு சொல்லுவோம். சோ இங்க டோட்டலா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா தான். சோ இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியாவை தான் நம்ம n of s ஆ எடுக்க போறோம். சோ n of s equal to area of the rectangle. ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், L into B ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
L வந்து நமக்கு இங்க வந்து 4ன்னு எடுத்துக்கலாம், இங்க வந்து B வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். எது வேணாலும் மாத்தி மாத்தி நீங்க கூட எடுத்துக்கலாம். 4 into 3 பாத்தீங்கன்னா நமக்கு 12ன்னு கிடைக்கும். சோ n of s வந்து நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்க ஸ்கொயர் யூனிட்னு போட்டுக்கோங்க. இங்க என்ன ஆகும்னா feet squareன்னு கிடைக்கும். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த சர்க்குலர் ரீஜியன்ல அந்த ஸ்டோன் போய் விழுந்தா அதை வின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் ஸ்டோன் லேண்டிங் இன் எ சர்க்குலர் ஏரியான்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ஏரியா தானே போடுறோம் அதனால. ஓகே, அப்ப நம்ம n of a வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். n of a அப்படின்னா சோ இந்த சர்க்கிளுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கணும். சோ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர். சோ இந்த பிக்சர்ல நமக்கு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் தான் நமக்கு 1 feet அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பைக்கு வந்து 3.14ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரேடியஸ்க்கு பாத்தீங்கன்னா 1ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சோ இந்த இடத்துல நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபீட் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப 3.14 கூட 1 ஸ்கொயர்னா 1 தானே, மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3.14 ஃபீட் ஸ்கொயர்னு கிடைக்கும். சரி, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதுக்கு ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கணும். வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அந்த சர்க்கிளுடைய ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்க போறோம். P of A ஃபார்முலா பாத்தீங்கன்னா n of A by n of S. n of A எவ்வளவு வந்திருக்கு நமக்கு? 3.14. n of S பாத்தீங்கன்னா 12ன்னு வந்திருக்கு. சோ இங்க நமக்கு 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நம்ம அந்த டாட் போ வைக்கிறதுக்காக 100 by 100 போட்டுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா 314 by 12 போட்டு இந்த 2 0 அப்படியே போட்டுக்கலாம். சோ இதை நம்ம வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 7 2s are 14, 6 2s are 12, 0 0. அவ்வளவுதான். இதுக்கு மேல இதை கேன்சல் பண்ண முடியாது. சோ 157 by 600ன்னு கிடைக்குது. சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Two customers, Priya and Amudan, are visiting a particular shop in the same week, Monday to Saturday. Each is equally likely to visit the shop on any one day as on another day. What is the probability that both will visit the shop on சொல்லிருக்காங்க. அதாவது 2 கஸ்டமர் இருக்காங்க, பிரியா அண்ட் அமுதன் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஷாப்பை வந்து சேம் வீக்ல போயிட்டு விசிட் பண்றாங்க. மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்குறாங்க. சோ 2 பேரும் சேம் டேல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி, டிஃபரெண்ட் டேஸ்ல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி, கான்சிக்யூட்டிவ் டேஸ்ல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. கான்சிக்யூட்டிவ் டேஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நாட்கள், அதாவது பக்கத்துல வர நாட்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு n of s எழுதிக்கலாம். இந்த காலம் வந்து பிரியாக்கு எடுத்துக்கிற, இந்த ரோ வந்து அமுதனுக்கு எடுத்துக்கலாம். சோ 2 பேரும் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் போறாங்க அந்த கடைக்கு. சோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டேக்கு TH போட்டுக்கிற, ஃப்ரைடே, சாட்டர்டே, அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. சரி, இப்ப பாருங்க இது எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற m மட்டும் எடுத்துக்கோங்க. m கூட இந்த m. சோ என்ன ஆகும்? m. அதாவது பிரியா வந்து மண்டே போனா அமுதனும் மண்டே போகிறா. ஓகே, சோ நெக்ஸ்ட் m போட்டு இங்க t. சோ பிரியா வந்து மண்டே போனா அமுதன் டியூஸ்டே போறா. நெக்ஸ்ட் பிரியா மண்டே போனா அமுதன் வெட்னஸ்டே போகிறா. பிரியா வந்து மண்டே போனா அமுதன் தேர்ஸ்டே போறான். பிரியா மண்டே போனா அமுதன் ஃப்ரைடே. பிரியா மண்டே போனா அமுதன் சாட்டர்டே போறா. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற m இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அவங்க மேல இருக்கிறத எழுதிக்கோங்க. இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இங்க t இருக்கா, எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் t போட்டுக்கோங்க. இங்க மேல என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, அவ்வளவுதான். இங்க w இருக்கா, சோ ஃபர்ஸ்ட் எல்லாமே w போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இங்க மேல இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இங்க என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க. தேர்ஸ்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நெக்ஸ்ட் இங்க எஃப் இருக்கா, எஃப் போட்டுக்கோங்க. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நெக்ஸ்ட் எஸ் இருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே, இதுதான் நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ். இது பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கும், இங்கேயும் நமக்கு 6 இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா நமக்கு 36 இருக்கும். அதாவது 6 டேஸ் இல்லையா, இப்ப நமக்கு சண்டே மட்டும் கிடையாது. அப்ப எத்தனை டேஸ் இருக்கு? 6 இருக்கு. அப்ப 6 into 6 வந்து 36 நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ n of s பாத்தீங்கன்னா நமக்கு 36 கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா சேம் டேல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டு லெட் a be the event of
visiting the same day எழுதிக்கலாம். அப்ப ஏ என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க சேம் டே அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே டேல போகணும். ஸோ மண்டே பிரியா மண்டே போனா அமுதனும் மண்டே, பிரியா டியூஸ்டே போனா அமுதனும் டியூஸ்டே. ஸோ சேம் டே பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல வருது பாத்தீங்களா, அது எல்லாமே நமக்கு சேம் டே தான் வரும். பாருங்க மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ இது அப்படியே நம்ம இங்க எழுதிக்கலாம். MM TT WW TH FF சாட்டர்டே. ஸோ டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 வந்திருக்கு. இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். P of A equal to N of A by N of S. N of A வந்து 6 இருக்கு, N of S வந்து 36 இருக்கு. இதை கேன்சல் பண்ணா நமக்கு 6 வந்துருமா, அப்போ 1/6. ஸோ ப்ராபபிலிட்டி 1/6 கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் பாருங்க, டிஃப்ரெண்ட் டேஸ்ல விசிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்ப என்ன எழுதிக்கலாம், B ன்னு எழுதிக்கலாம். லெட் B be the event of visiting different day. அப்ப நம்ம இங்க N of B எழுத முடியாது, ஏன்னா நிறைய இருக்கு. இப்ப பாருங்களேன், சேம் டே இது மட்டும் தான், இந்த 6 மட்டும் தான். அப்ப டிஃபரெண்ட் டேஸ் அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற 30 டேஸும் வரும். ஏன்னா ஓவராலா நமக்கு வந்து 36 டேஸ். இந்த 6 டேஸ் போச்சுன்னா மிச்சம் பாத்தீங்கன்னா நமக்கு 30 டேஸ் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம எழுதிட்டு இருந்தா லேட் ஆகும். சோ நம்ம எப்படி எழுதலாம்னா N of B வந்து 36ல இருந்து 6 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 30 கிடைக்குதுன்னு எழுதிக்கலாம். சோ N of B வந்து 30. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், P of B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்து N of B by N of S. சோ N of B வந்து 30, N of S வந்து 36. இதை நம்ம 6 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாம். இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். என்ன கிடைக்குது, 5/6ன்னு கிடைக்குது. தேர்ட் பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. the C ன்னு எடுத்துக்கலாம். let C be the event of visiting the consecutive days. கான்சிக்யூட்டிவ் டேஸ்னா என்ன, பக்கத்துல வர நாட்கள் அப்படின்னு அர்த்தம். சோ பக்கத்துல வர நாட்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இப்ப இங்க லைன் போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இந்த லைனுக்கு இந்த பக்கம் பாருங்க, இந்த சைட்ல வர இந்த 5மே வந்து நமக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கான்சிக்யூட்டிவ் டேஸா இருக்கும். சோ பாருங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. அதே மாதிரி இந்த லைனுக்கு இந்த பக்கம் பாருங்க, நமக்கு இதுவும் கான்சிக்யூட்டிவ் டேஸா இருக்கும். ஆனா ரிவர்ஸ்ல இருக்கும். இது வந்து டியூஸ்டே மண்டே இருக்கா, இதை வந்து மண்டே டியூஸ்டேன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டு பேரும் போறாங்க. சோ இங்க பிரியா வந்து டியூஸ்டே போயிருக்கான், அமுதன் வந்து மண்டே போயிருக்கான். சோ நம்ம இப்படி சொல்லி பார்க்கலாமா, அமுதன் வந்து மண்டே போயிருக்கான், பிரியா வந்து டியூஸ்டே போயிருக்கான். அவ்வளவுதான், பக்கத்து டேஸ் வந்திருக்கு. அதனால ரிவர்ஸ்ல வந்தாலும் நமக்கு அது கான்சிக்யூட்டிவ் டேஸ் தான். சோ இங்க WTனா இங்க டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே. சோ நம்ம இப்படி பார்க்கலாம். அப்ப இந்த லைன் போட்டிருக்கோம்ல, அது பக்கத்துல வர இந்த 5ம் இந்த பக்கத்துல வர இந்த 5ம் ஓகே எல்லாம் பாருங்க, இந்த பக்கத்துல வர இந்த 5, இந்த பக்கத்துல வர இந்த 5, இங்க மேல இருக்கிறதுலாம் நமக்கு டேஸ், அதை எடுக்கக்கூடாது. ஓகே, சோ நீங்க இதை வந்து அழைச்சு விட்டுடணும். அப்புறமா அப்படியே விட்டுறக்கூடாது, இப்படி அடிச்சுலாம் விடக்கூடாது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போட்டேன். சோ இந்த 5 பிளஸ் இந்த 5 மொத்தமே 10 இருக்கும். அந்த 10ஐயும் இப்ப எழுதிக்கலாம். C ஈக்குவல் டு மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. சோ இந்த 5 தான் நான் இப்ப எழுதியிருக்கேன். இப்போ இந்த 5 நம்ம எழுதிக்கலாம். டியூஸ்டே மண்டே வெனஸ்டே டியூஸ்டே அதுக்கப்புறம் பாருங்க, தர்ஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே தர்ஸ்டே அதுக்கப்புறம் கடைசியா சாட்டர்டே ஃப்ரைடே. சோ டோட்டலா N of C பாத்தீங்கன்னா நமக்கு 10 வந்திருக்கு. நம்ம P of C கண்டுபிடிக்கணும். அப்ப N of C by N of S. சோ N of C வந்து 10 வந்திருக்கு, N of S பாத்தீங்கன்னா நமக்கு 36. இதை கேன்சல் பண்ணா 2 டேபிள்ல இது 5 டைம்ஸ் 1 2s are 2 பேலன்ஸ் 1 8 2s are 16. அப்ப 5/18 கிடைக்குது. அவ்வளவுதான் இந்த சம். In a game the entry fee is ₹150. ஒரு கேம்ல entry fee பாத்தீங்கன்னா 150 rupees சொல்லிருக்காங்க. The game consists of tossing a coin 3 times. அதுல வந்து காயினை வந்து 3 டைம்ஸ் வந்து டாஸ் பண்ணணுமா. தனா bought a ticket for entry. தனா வந்து என்ட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டா. If 1 or 2 heads show
she gets a entry fee back. அவ வந்து 3 தடவை வந்து டாஸ் பண்றா இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் விழலாம் இல்லைன்னா 2 ஹெட் விழலாம். அப்படி விழுந்துருச்சுன்னா அவளுக்கு அவளுடைய என்ட்ரி ஃபீஸை வந்து திரும்ப கொடுத்துருவாங்களாம். இஃப் ஷீ த்ரோஸ் 3 ஹெட்ஸ், ஒருவேளை 3 டைம்ஸுமே 3 ஹெட் விழுந்துருச்சுன்னா அவளுக்கு ஷி ரிசீவ்ஸ் டபுள் த என்ட்ரி ஃபீஸ், அவ கட்டின அந்த ஃபீஸ் வந்து டபுளா வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். அதர்வைஸ் ஷி வில் லாஸ், இல்லைன்னா அவளுக்கு வந்து லாஸ் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 தடவைமே டெய்ல் வந்துச்சுன்னா அவ வந்து லாஸ் ஆயிடுவா. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஷீ கெட்ஸ் டபுள் என்ட்ரி ஃபீஸ். ஸோ டபுள் என்ட்ரி ஃபீஸ் வரணும்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டபுள் என்ட்ரி ஃபீஸ்னா என்ன அர்த்தம், 3 தடவையும் ஹெட் வர்றது தான் டபுள் என்ட்ரி ஃபீஸ். ஜஸ்ட் கெட்ஸ் ஆர் என்ட்ரி ஃபீஸ்னா ஒரு ஹெட் இல்ல 2 ஹெட் வந்துச்சுன்னா என்ட்ரி ஃபீஸ் அவளுக்கு கிடைச்சிடும். லாஸஸ் என்ட்ரி ஃபீஸ்னா 3மே நமக்கு டெய்ல் வந்தாதான் லாஸ் ஆகும். ஸோ அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி, சிம்பிளா போட்டுடலாம். ஸோ 3 காயின்ஸ் வந்து டாஸ் பண்றாங்க அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். HH HT TH TT இதையே வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்ப மேல ஃபுல்லா H போட்டுக்கலாம், இங்க T போட்டுக்கோங்க. இப்ப கமா. ஓகே, அப்ப N of S பாத்தீங்கன்னா நமக்கு 8 கிடைக்கும். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஈவென்ட் என்னன்னு பார்க்கலாம். Let A be the event of gets double entry fees ன்னு சொல்லிருக்காங்க. getting double entry fee. அப்ப A என்னன்னு பார்க்கலாம். ஸோ டபுள் என்ட்ரி ஃபீ வரணும்னா அவளுக்கு 3மே ஹெட் விழணும், அப்பதான் டபுள் என்ட்ரி ஃபீ வரும். ஸோ 3மே ஹெட் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தான் நமக்கு இருக்கு. அப்ப N of A பாத்தீங்கன்னா 1 வருது. இதுல இருந்து நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா N of A by N of S. அப்ப N of A வந்து 1 இருக்கு, N of S வந்து 8. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செகண்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம Bன்னு எடுத்துக்கலாம். லெட் B be the event of getting a entry fees. என்ட்ரி ஃபீ மட்டும்தான் அவ வாங்குறா. அப்படின்னா ஒரு ஹெட் இல்ல 2 ஹெட் வரலாம்னு சொல்லிருக்காங்க. பாருங்க, 2 ஹெட் இருக்கு, இங்க 2 ஹெட், இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கு, இங்க 2, இங்க 1, இங்க 1. அவ்வளவுதான். இந்த 1 2 3 4 5 6 நம்ம எழுதிக்கலாம். அப்ப N of B பாத்தீங்கன்னா நமக்கு 6 வருது. நம்ம வந்து P of B கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாத்தீங்கன்னா N of B by N of S. N of B வந்து 6 வந்திருக்கு, N of S வந்து 8ன்னு தெரியும். இதை கேன்சல் பண்ணா 2 டேபிள்ல இது 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்ப 3/4ன்னு கிடைக்குது. Third one வந்து losses the entry fee. So let C be the event of getting losses of entry fee. So C பாத்தீங்கன்னா losses of entry feeனா நமக்கு ஹெட்டே வராது. சோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஜஸ்ட் அவளுடைய என்ட்ரி ஃபீஸ் ரிட்டர்ன் வரணும்னா ஒரு ஹெட் இல்ல 2 ஹெட் வரலாம், இல்ல டபுளா வரணும்னா 3 ஹெட் வரலாம். அப்ப லாஸ் ஆகணும்னா ஹெட்டே வரக்கூடாது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3மே டெய்லா வர்றது மட்டும்தான். சோ 3மே டெய்ல். அப்ப எத்தனை இருக்கு, N of C ஒண்ணு தான் இருக்கு. அப்ப P of C ஃபார்முலா என்ன, N of C by N of S. அப்ப 1/8. அவ்வளவுதான் இந்த சம்.